ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபரான சுந்தர் அப்படின்றவர் ஒரு கிராமத்துக்கு போறாருங்க. அந்த கிராமத்துல ரொம்பவே பாழடைஞ்ச ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருந்திருக்கு. அந்த ஆஃபீஸை சுத்தம் பண்ணணும், அதை சீரமைப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அங்க போயிருக்காரு. அந்த பஞ்சாயத்து கட்டடத்துல தான் இவருக்கான அமானுஷமே காத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் அந்த பஞ்சாயத்து கட்டடத்தை சீரமைச்சாரா இல்லையா, அந்த அமானுஷம் இவர் என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்றதான் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எப்படி அந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாரு அப்படின்றதையும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப திகிலான ஒரு வீடியோவா இருக்க போது இன்னைக்கான வீடியோ. ஓகே நண்பர்களே, இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் சுந்தர் அப்படின்றவருக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேலம் மாவட்டத்தில் ரொம்பவே சின்ன அழகான கிராமம் தாங்க. அந்த கிராமத்தில் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரான சுந்தர் அப்படின்றவர் அங்கே ஒரு வேலையாக வராரு அந்த கிராமத்துக்கு. இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு பழைய பாழடைஞ்ச கட்டடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம ரெடி பண்ண முடியும், இல்லை அதை எப்படி மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணி வைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வரது தான் இவரோட வேலையாகவும் இருந்திருக்கு. அதே போல் இவர் ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக தான் அந்த வேலைகளையும் செஞ்சுட்ருக்காரு. இவர் போயிட்டு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அதை பொறுத்து தான் அங்கே என்ன வேலை செய்யணும் அப்படின்றது சுந்தருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அங்கே சேலத்தில் சின்ன கிராமத்துக்கு வராரு. அந்த பஞ்சாயத்து கட்டடம் ரொம்ப பாழடைஞ்ச கட்டடமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்காரு. அங்கே அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாருங்க. பார்க்கவே இவருக்கே கொஞ்சம் அப்படி திகிலாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பாழடைஞ்ச கட்டடமாக இருந்திருக்கு. அந்த கட்டடம் வெளிப்புறத்தில் இருந்து எல்லா இடமுமே ஒரு தூசும் துப்புமாவே இருந்திருக்கு. கூடவே ஒரு ஒட்டடைகள் அங்கங்கே ஒரு புழுதிகளா இருந்திருக்கு. என்னடா ஒரு கிராமத்துக்கு நடுவுல உள்ள ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, இதை மக்கள் யாருமே யூஸே பண்ண மாட்டாங்களா, ஏன் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் இப்படி இருக்கு அப்படின்ற பல கேள்விகளோட அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு பக்கமா நெருங்கி போயிருக்காரு. நெருங்கி போனதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த இடத்துல அந்த ஒட்டடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒட்டடைகள் எல்லாம் பிரிச்சுட்டு பார்த்தா அந்த பூட்டு கூட, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை பூட்டி இருக்கிற அந்த பூட்டு கூட ரொம்பவே துரு பிடிச்சு போய் இருந்திருக்குங்க. அது அந்த சாவி போட்டு ஓப்பன் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா துருப்பிடிச்சிருக்கு. இப்படியும் ஒரு பூட்டா, இப்படியும் ஒரு ஊரா, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் உள்ள போறாரு. கதவை அந்த பூட்டை உடைச்சிட்டு கதவை திறக்கும் போதேங்க அப்படியே குப்புன்னு ஒரு ஸ்மெல்லுங்க, பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு. ரொம்ப வருஷமா அந்த கட்டடம் பூட்டி இருக்கிறதுனால அந்த பழைய ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லுங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மூக்கை பொத்திக்கிட்டு தான் அவரும் உள்ளேயும் போறாரு. உள்ள போயிட்டு பார்த்தா அப்படியே தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அடி தூரத்துக்கு கூட இருக்குமாங்க. அவ்வளோ ஒரு மண், தூசு, ஒட்டடைகள்னு ரொம்ப படு மோசமாக இருந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவங்க அங்கே ரிப்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்ற வேலைகள் எல்லாம் அவங்களும் சொல்லிட்டாங்க. சொல்லி 2 நாள் வரைக்கும் அவர் சுந்தர் அப்படின்றவர் அந்த கிராமத்திலேயே வேறொரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் நைட் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்லயே 2 ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாருங்க. இவருக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்திருக்காங்க, பயமில்லாத ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நம்ம நைட்ல கொஞ்ச நேரம் அந்த கிளீன் பண்ணிடலாம், அந்த கட்டடத்தை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பண்ணணுமோ அது மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிருக்காருங்க சுந்தர் அப்படின்றவர். அங்கே அந்த கட்டடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு போகும்போது அங்கே லைட் எதுவுமே இல்லையாங்க, தெருவிளக்கு மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க தான் கையில் கொஞ்சம் டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் லாந்தர் விளக்கு மாதிரியான கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒட்டடை அடிக்கிறதுக்கு தொடப்பம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்க உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே மணி பார்த்திங்கன்னா 6 மணி தான் ஆகுதான். 6 மணிக்கு இவங்க 3 பேர் மட்டும், சுந்தர் அதுக்கப்புறம் 2 நண்பர்கள், இவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருந்திருக்கு. அடுத்து ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு ஹால் மாதிரியான இடம் இருந்திருக்கு. ரூம் சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் நீங்கள் 2 பேரும் ரூமை க்ளீன் பண்ணுங்கள், நான் இந்த ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, இதை நான் க்ளீன் பண்ணுறேன், இங்கே கொஞ்சம் ஃபைல் எல்லாம் கூட அடிக்கிருக்கு, இதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை மட்டும் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்ற 2 நண்பர்களையும் சொல்லிட்டு சுந்தர் அப்படின்றவர் அந்த ஹாலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே அங்கே அந்த ரூம்குள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அங்கேயும் சில ஃபைல்கள் எல்லாம் இருக்குது. அந்த ஃபைல் எல்லாம் ஒட்டடையெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒன்று அங்கே இருந்த டேபிள் மேலே எடுத்து வச்சா வைக்கவேங்க இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்குங்க.
யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட போனாங்க பார்த்தீங்களா 2 நண்பர்கள், அவங்களுக்கு தாங்க கேட்டது. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு ஃபைல் வந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுருங்க. இவங்களும் திடீர்னு திரும்பி பார்த்தா அங்கே வந்து யாருமே இருக்கிறதில்ல. ஆனால் ஃபைல்கள் மட்டும் இவங்க எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள, இவங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கடைசி இந்த பக்கத்தில் இருந்து ஃபைல்கள் கீழே விழுகுதுங்க. என்னடா இது, ரொம்பவே வித்தியாசமாக ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குமே உள்ளுக்குள்ளே பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இவங்க தனித்தனியான ரூமில் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேத்துக்குமே சேம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கூடவே ஒரு நண்பர், அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த். இந்த அரவிந்த் வந்து ஒரு ரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் க்ளீன் பண்ணி அந்த ஃபைலெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சார் பார்த்தீங்களா, அந்த டேபிள் மேலே உள்ள ஃபைல்கள்லாம் அப்படியே யாரோ தூக்கி வீசினா எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அப்படியே பறந்து போய் விழுல அது மாதிரி விழுந்திருக்குங்க. அரவிந்துக்கு அள்ளு விட்டுருச்சாங்க. ஐயோ இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இவர் வெளியே ஓடி வரலான்னு வந்திருக்காரு. வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அந்த டோருக்கு மேலே இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணதுமே மேலே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த டோர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனாலேயே அரவிந்தால நல்லா கதவை இழுக்கவே முடியல. பயங்கர வெயிட்டாக இருந்திருக்கு அந்த பொண்ணோட உருவம். பயங்கர வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த கதவை திறக்கவே முடியாமல் அரவிந்தும் திணறி இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ரூமை விட்டு வெளியே ஓடலாம் அப்படின்னு விடும்போதெல்லாம் அரவிந்தை வந்து பின்னாடி மண்டையிலேயே அடிச்சு யாராவது கீழே தந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவரும் போய் விழுந்துட்டாருங்க. ஃபுல்லா புழுதிகளா இருந்துச்சு இல்லையா, அதுல வந்து அரவிந்த் கீழே விழுந்த அந்த அச்சை அப்படியே படிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கர புழுதிகளா இருந்துச்சாங்க. புழுதியில விழுந்த அரவிந்துக்கு மூக்கெல்லாம் அந்த தூசெல்லாம் போக அவருக்கு தும்பலும் வர ஆரம்பிச்சிச்சு. தும்பிக்கிட்டே அவரும் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை விட்டு வெளியே வேகமாக ஓடி சேர்ந்துட்டாராங்க. அடுத்தது இங்கே இன்னொரு நண்பர் ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரும் வந்து கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே அரவிந்த் கத்திக்கிட்டே ஓடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்டுட்டு எதுக்காக இவன் இப்படி ஓடுறான் அப்படின்னு புரியாமலே அவரும் வரலான்னு வந்திருக்காருங்க. அந்த கதவு ஓப்பனில் இருக்கும்போதே இவங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போதெல்லாம் திடீர்னு அந்த கதவானது டம்முன்னு சாத்தியிருக்குங்க. சாத்தினதுமே இங்கே உள்ளே இருந்த அந்த நபருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, திடீர்னு கதவு வந்து தானா மூடுதே, காற்று கூட அடிக்கலையே, எப்படி இப்படி முடியும் அப்படின்னு சொல்லி இவரும் யோசனையில் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆப்போசிட்லேருந்து யாராவது இழுத்து பிடிச்சிட்டு இருந்தா இந்த பக்கம் ஓப்பன் பண்ண முடியாதுல, அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்திருக்குங்க. அது கூடவே அங்கே உள்ளுக்குள்ள அந்த ரூம்குள்ள மட்டும் ஒரு வித்தியாசமான சத்தமும் கேட்டிருக்கு. என்ன சத்தம்னா, யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான ஒரு சத்தம். பயங்கரமா இப்படி தேம்பி அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தங்க. கேட்ட அந்த நபருக்கு அதே இடத்துலயே மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சாங்க. கதவும் வேற ஓப்பன் பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அவருக்கு மூச்சு திணறல் மாதிரி வந்துருச்சுங்க. அந்த புழுதிகள், அதுக்கப்புறம் இந்த பயம் எல்லாமே கடந்து மூச்சு திணறல் மாதிரி வந்து அவர் வீசிங் மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சுந்தர் அப்படின்றவர் வெளியே ஓடுனார் பார்த்தீங்களா அரவிந்த், அவர் கத்துறதை பார்த்துட்டு இங்கே ரூமில், அவரோட ரூமில் அரவிந்த் வேலை செஞ்சிருந்தால அந்த ரூமில் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு இந்த ரூமுக்கு வந்தால் இந்த ரூம் வந்து லாக்கில் இருக்கிற மாதிரி வெளியே சாத்திருக்கிற மாதிரி இருக்கு. சரி அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டானுங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இவரும் அது கட்டுக்காமலே இருந்திருக்காரு. ரொம்பவே திணறி கதவை அப்படியே டம்முன்னு தட்டி அதுக்கப்புறமா அந்த தட்டுற சத்தம் கேட்டுதான் சுந்தரும் பயத்தோட வந்து அந்த கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அவரு அங்க மூச்சு திணறி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுட்டு, என்னடா ஆச்சு, ஒருத்தன் கத்திக்கிட்டு ஓடுனா, நீ எப்படி அந்த ரூம்குள்ள மாட்டின, வெளியே யாரும் உனக்கு லாக் போட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறாருங்க சுந்தர் அப்படின்றவர். எனக்கு தெரியல, ஆனா நான் இனிமே இங்க வர மாட்டேன், இந்த வேலைக்கே நான் வரல, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகி மெதுவா எழுந்து அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாராங்க. சுந்தருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காகடா இவனுங்க இப்படி பண்றானுங்க, இவனுங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வப்பட்டிருக்காரு. சரி, இன்னைக்கு வந்து நம்மளே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அப்படின்றவர் உள்ள போறாருங்க. உள்ள போனா மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சாங்க. ரொம்பவே அமைதியான நேரம், அதாவது மக்கள் யாருமே இல்லை, ரொம்ப அமைதியா, எல்லா மக்களும் தூங்கினதுக்கு அப்புறமா மையான அமைதியா அந்த ஊரே இருந்திருக்கு. அங்கங்க நாய் குலைக்கிற சத்தங்கள் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. இதையெல்லாம் அவரும் கவனிச்சுக்கிட்டே ஒரு வேலையா செஞ்சுட்டு ஒரு ரேக்கா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா 12 மணி. அவ்வளோ நேரத்துக்கு இந்த சுந்தர் மட்டும்தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காரு, யாருமே இல்லாத நேரத்துல. அப்போ இவர் இருக்கிற அந்த ஹால் பகுதியில மட்டும் சின்னதான சுழல் காற்று மாதிரி
சின்ன காற்று மாதிரி உருவானது போக 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 பெரிய காற்றா மாதிரி சுழண்டு 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 அந்த ரூம் ஃபுல்லாகவே, இந்த சுந்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே காத்தா அடிக்குதுங்க. அந்த புழுதியெல்லாம் சுந்தரோட கண்களில் படுது. சுந்தரால் கண்ணை முழிக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சி 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 அந்த மண்ணெல்லாம் வந்து கண்ணில் பட்டுச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே கண்ணை மெதுவாக திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு மணலான உருவம் மாதிரியான ஒரு பொண்ணோட உருவம் நிற்கிதுங்க. அதுக்கு பக்கத்திலே இன்னொரு பொண்ணோட உருவமும் நின்றுருக்கு. 2 உருவங்களை பார்த்தா சுந்தர் அப்படின்றவருக்கு உயிரே இல்லையாங்க. இது என்னடா வித்தியாசமா ஏதோ தெரியுதே அப்படின்னு இவரும் மறுபடியும் அந்த மண்ணெல்லாம் புழுதியெல்லாம் அடித்தாலும் பரவாயில்லன்னு நல்லா கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த 2 பொண்ணுங்களோட உருவம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த உருவத்தை பார்த்த சுந்தர் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த ரூமை விட்டு ஓடலாம் அப்படின்னாலும் ஃபுல்லாக காற்றுங்களாம் வீசுதான். எந்த பக்கம் போகிறதுனே இவருக்கு புரியாமலே கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கேயே ஒரு ஃபைல் பக்கத்துலேயே கீழே உட்காந்துட்டாராங்க. கீழே உட்காந்து கண்ணெல்லாம் தேய்ச்சி அந்த காற்றுகளெல்லாம் நிற்கிற வரைக்குமே அங்கேயே தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த காற்று அந்த ரூம்குள்ளேயே சுந்தரை விடாமலே சுற்றிக்கிட்டே இருந்திருக்குங்க. அடுத்தது இவருக்கு ஒன்றும் புரியலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளுமே இவருக்குமே லேசான தலை சுத்தல்கள் வந்திருக்கு. வாந்தி வர மாதிரியான ஒரு பயங்கர நாத்தமும் அடிச்சிருக்கு. இவர் அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் அடிச்சிருப்பீங்களா, அதை விட 2 மடங்கு பயங்கர ஸ்மெல்லா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம வாந்தியும் வருது, தலையும் சுத்துது. அப்பா எப்படியாவது இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை விட்டு வெளியே போனா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெதுவா உட்கார்ந்தபடியே தவழ்ந்து 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 அந்த ஆஃபீஸோட வெளியே அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாராங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த காத்தானது மெதுவாக குறையிற மாதிரி இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அங்கே எதுவுமே நடக்காதது மாதிரி ஃபஸ்ட்டு இவர் அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குங்க அந்த கட்டடம். ஆனால் இது வரைக்கும் அவர் உள்ளே இருக்கிற வரைக்கும் பயங்கர ஆக்ரோஷமாக இருந்த அந்த கட்டடம் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவரும் திரும்பி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவரும் வெளியே அந்த படிக்கட்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு. கண்ணெல்லாம் பயங்கர மண் இல்லையா, கண்ணை முழிக்க முடியாம அப்படி தேய்ச்சிக்கிட்டே மெதுவா நடந்து வெளியே அவங்க சுந்தர் தங்கியிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கும் போயிட்டாருங்க. போனதுக்கு அப்புறமா அங்க போயிட்டும் கூட இவருக்கு கண்ணெல்லாம் முழிக்கவே முடியாம ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. ஒரு வழியா கண்ணெல்லாம் தேய்ச்சி முகம் எல்லாம் கழுவி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டாருங்க. அன்னைக்கு நைட்டு சுந்தர் அப்படின்றவர் அவரோட படுக்கையில் படுக்கிறாரு. ஆனால் அவருக்கு தூக்கமே வரலை. என்ன காரணம் அப்படின்னா நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறாரு. இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யாருக்கிட்ட கேட்டால் நமக்கு தெரிஞ்சுக்கும், எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு சுந்தர் அப்படின்றவர். சரி இன்னைக்கு நைட்டு எப்படியாவது கடந்துடலாம், அடுத்த நாள் காலையில் இந்த ஊர்க்காரங்களில் ரொம்பவே வயசான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அப்படின்றவரும் அன்னைக்கு நைட்டு எப்படா போகும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தார். அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வழக்கமா ஒரு கடையில போய் டீ குடிக்க வராங்க. அந்த கடைக்கும் போறாரு. இவங்கள்ட்ட கேட்கலாமா அவங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி போற வரவங்க எல்லாருமே ஒரு முறை பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ அந்த டீ கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, என்னங்க சார் நீங்க வந்து எதையோ தேடுற மாதிரி இருக்கு, யாரையோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாங்க, இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஏன் பூட்டியே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டீ கடை நபர் வந்து கையில வச்சிருந்த கிளாஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு, அதுவா அதை பத்தி எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு நடுக்கத்தோட பயத்தோட கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது நீங்க ஏங்க இவ்வளவு பயப்படுறீங்க, அங்க என்ன நடந்துச்சு, ஏன் அந்த ஆபீஸ் பூட்டியே இருக்குன்னு தானே கேட்டேன், இது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்கும் போது அந்த டீ கடை நபர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பூட்டியே தான் இருக்கு, யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க, அங்க பயங்கரமான ஆவிங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஆனா பார்த்ததில்ல, ஆனா மழை பெய்யுற டைம்லயோ அல்லது இந்த குளிர்காலங்கள்லயோ வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்கும். அந்த பக்கம் போயிட்டு அந்த படிகளில் கூட யாருமே உட்கார மாட்டாங்க. வயசு பசங்க போய் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கும் அங்கே போய் உட்கார்ந்துட்டு வந்து 2 நாள்ல பயங்கரமான காய்ச்சல்கள்லாம் வரும். அதனாலேயே நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த டீ கடை நபர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தர் அப்படின்றவர் இப்படிலாம் கூட நடக்குமா, அங்கே போய் உட்கார்ந்தா காய்ச்சல் வருமா, நான் நேற்று உள்ள போயிட்டு வந்தேனே எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது,
என்னது உள்ள போனீங்களா, உள்ள போயிட்டு வந்துட்டீங்களா, எப்போ போனீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது நாங்க நைட்டு போனோம், இந்த மாதிரி நாங்க போயிட்டு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், ஆனா பயங்கரமா காத்தடிச்சதுனால அந்த புழுதியெல்லாம் பறந்ததுனால நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது காத்து கிடையாது, அதுதான் அந்த பேயி அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லும்போது, என்னங்க என்ன பயமுறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி சுந்தர் கேட்கும்போது, இல்லைங்க அதுதான் பேயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இவருக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அவர் சொல்ற அந்த விதமே இவருக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது இதை பத்தி வேற யாருக்கிட்ட கேட்கலாம், அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுந்தர் டீ கடைக்காரர்கிட்ட கேட்கறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த தெருவுலயே கடைசியான ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு வயசான ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த நபர் அன்னைக்கு வீட்டுல இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் அப்படின்றவரும் அவரோட ரூமுக்கு வந்துட்டாருங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த கட்டடத்தை பத்தின ஏதாவது விஷயங்கள் நமக்கு தெரிய வருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கட்டடத்துக்கிட்ட பகல் நேரத்துல போறாரு. பகல் நேரம் ஒரு 10 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த கட்டடத்துக்குள்ள போனா எந்த ஒரு அசம்பாவிதமுமே நடக்காத மாதிரி ரொம்பவே அமைதியான ஒரு கட்டடம் மாதிரி இருந்திருக்கு. நார்மலான கட்டடம் மாதிரி தான் இருந்திருக்கு. சரி, இப்போ பகல்ல நார்மலா தானே இருக்கு, இப்போ நம்ம கிளீன் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாருங்க. நைட்டு கொண்டு போன அந்த பொருளெல்லாம் அங்கேயே தான் உள்ளே தான் வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்க அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல போயிட்டு கிளீன் பண்ணார் இல்லையா, அந்த ரூமுக்கு போயிட்டு நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு தொடப்பத்தை எடுத்து ஒட்டடைகள் அடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சுந்தர் அப்படின்றவருக்கு ஒரு வித உள்ளுணர்வுல யாரோ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு. அந்த மாதிரி ஃபீல் வரும்போதெல்லாம் திடீர்னு இவரும் திரும்பி பார்த்துருக்காருங்க. அங்க ஆனா யாருமே இல்லை. சரி, யாருமே இல்லை, நமக்கு தான் அந்த மாதிரி இருக்கு, இந்த டீ கடைக்காரர் வேற பேய்ன்னு சொன்னார்ல, அதனாலதான் நமக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவரோட வேலையில கவனத்தை செலுத்துறாரு. நல்லாவே அந்த கட்டடத்தோட ஒட்டடைகள், அந்த ரூமோட ஒட்டடைகள் அடிச்சிட்டு இருக்கும்போது இங்க பின்னாடி டேபிள் மேல யாரோ டம்முன்னு ஏறி உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டதுங்க. டம்முன்னு சத்தம் கேட்டதும் இவரே அப்படி துள்ளி குதிச்சுட்டாராங்க. என்னடா திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆனா புழுதி அடிச்சு ஒரு டேபிள் தானே, அந்த புழுதி மேல யாராவது உட்கார்ந்தா ஒரு மாதிரி அச்சு விழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அச்சு மட்டும் விழுந்திருக்கு. என்னடா இது, இங்க யாருமே இல்லையே, சத்தம் மட்டும் தானே கேட்டுச்சு, ஆனா இப்ப ஏதோ ஒரு அச்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்கார்ந்த ஷேப்புக்கான அந்த அச்சும் கூடவே பக்கத்துல 2 கை இப்படி வச்ச மாதிரியான கை விரல்களோட அச்சும் இருந்திருக்குங்க. நம்ம எதுவுமே வைக்கலையே, கதவும் சாத்தி தானே இருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அவரும் சுத்தி பார்க்க மீண்டும் ஒரு சத்தங்க. என்ன சத்தம்னா, இவர் அந்த ரூம் கதவை சாத்தி வச்சுட்டு தான் கிளீன் ஒர்க் பார்த்துட்டு இருந்திருப்பாருங்க. அந்த கதவுல கையை வச்சு இப்படி கையை வச்சு மாத்தி வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விரல் அச்சுமே தெரிஞ்சிருக்குங்க. இதுவும் பட்ட பகல்ல இந்த சுந்தர் அப்படின்றவரு அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு நடந்திருக்குங்க. அடுத்தது அந்த கை விரல் அச்செல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த கதவு மேல யாரோ ஏறின மாதிரியான காலச்சும் இருக்குங்க. கையச்சு இருந்துச்சு. சரி ஓகே, காலச்சு எப்படி வரும், எப்படி இந்த கதவு மேல யாரும் ஏற முடியும், இப்படி நேரா இருக்கிற கதவுல எப்படி ஏற முடியும் அப்படின்னு இவரும் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ரூமோட கதவு தானா மெதுவா திறக்குதுங்க. அதுவும் பழைய கதவு இல்லையா, ஒரு வித சத்தத்தோட தானா திறக்குது. திறக்கிற கதவை கீழையும் மேலையும் பார்க்குறாரு சுந்தர். மேலே பார்த்தா அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. பொண்ணுன்னா ஃபுல்லா உருவமா தெரியல, ஏதோ ஒரு பனி மூட்டத்துல அப்படியே யாரும் நடந்து வந்தா ஒரு மாதிரி மங்களா இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு உருவமா இருந்துச்சு. பார்த்த சுந்தர் கையில விளக்கமாறையும் தாங்க கையில வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த விளக்கமாறு இருக்கிற அந்த தைரியத்திலேயே இவரும் கொஞ்ச நேரம் வரைக்கும் என்னதான் பண்ணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல உறைஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவமானது, யா எங்களை மீண்டும் மீண்டும் சித்திரவதை பண்ணாம விட மாட்டீங்களா, இங்க இருந்து போக மாட்டியா, நீ எத்தனை தடவை உன்னை விரட்டி அடிக்கிறது, மீண்டும் மீண்டும் எங்களை சித்திரவதை படுத்தணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அதுவும் பயங்கரமான குரல்ல பேசுற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த குரலை கேட்டதுமே சுந்தருக்கு ஒட்டம்பெல்லாம் ஆடி போயிடுச்சாங்க.
பயத்துல இவருக்கு என்ன பண்றதுனே புரியாம இந்த கிராமவாசிகள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளக்கமாறு, செருப்பு, அதுக்கப்புறம் நெருப்பு, இந்த மாதிரி இருந்தா பேய் வந்து நம்ம பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரிதான் இப்போ நம்ம கையில விளக்கமாறு இருக்கு, கண்டிப்பா அந்த பேய் நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட அந்த கதவு பக்கமா நெருங்கி வராருங்க. வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெருங்கி வராரு. சரியா இவரும் அந்த கதவு பக்கத்துல வரும்போதெல்லாம் அந்த உருவமானது காத்துல கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிச்சுங்க. ஒரு வித ஜில்லுன்னு காத்து அடிச்ச மாதிரியும் இவருக்கு ஒரு ஃபீல் ஆகியிருக்கு. அந்த உருவம் மறையும் போது அப்பாடா எப்படியோ இது மறைஞ்சிச்சு, நம்ம இங்க இருந்து எப்படியாவது வெளியே ஓடிடணும், இனிமே நம்ம தனியா இந்த ரூம்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டா ரூமை விட்டு வெளியே ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இந்த பக்கம் ஹால் இருக்கு பார்த்தீங்களா, ஹாலுக்குள்ள போயிட்டு வந்தாதான் இவர் மெயின் டோருக்கே போக முடியும். அப்படி போகும்போது இவர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அங்கே பயங்கர புழுதியாக இருக்குன்னு தான் சொன்னேன். அந்த புழுதி மேலே யாரோ நடந்து போனால் எப்படி காலச்சு விழுமோ அது மாதிரியும் இருந்திருக்குங்க. ஒருவேளை இது மனுஷங்க பண்ணுற வேலையாக கூட இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தில் தான் இவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தா அந்த இடத்துல இருந்து மெயின் டோர் வரைக்கும் போன அந்த காலச்சு மறுபடியும் இந்த பக்கம் ஒரு பாதையில் நடந்து வந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரியான காலச்சு தாங்க. ஆஹா, இது மனுஷங்களோ இல்லை பேயோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இனிமேல் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டம் எடுத்தவர் வெளியவும் ஓடி வந்துட்டாராங்க. ஓடி வந்துட்டு இதை பற்றி யாருக்கிட்ட கேட்கறது, இந்த பேயினால நமக்கு ஏதாவது இப்போ பிரச்சனை வந்துருமோ, ஏன்னா இங்கே வந்து உட்கார்றவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போகுது, சில வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதுக்குள்ளே 2 டைம் வேற போயிட்டு வந்துட்டோம், அடுத்து நமக்கு என்ன பண்ண போதோ என்ன நடக்க போதோ அப்படின்ற பயத்திலேயே அன்னைக்கே அவர் ஒரு ரூமுக்கு வந்துட்டாருங்க. இனிமேல் அந்த கட்டடத்து பக்கமே போகக்கூடாது, இதை சீரமைக்கணும், இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ட்ரஸ்ட்லேருந்து வேறு யாராவது ஹெல்ப்க்கு கூப்பிட்டா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிட்டே அவரும் போகிறாருங்க. போயிட்டு அன்னைக்கு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்தில் நைட்லாம் தூங்காத காரணத்தினால் பகல் நேரத்தில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காருங்க. இவரோட ரூமு அந்த கிராம பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது. அங்கே வந்து இவர் தூங்கிட்டு இருக்காரு. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. காலையில் மணி பார்த்தீங்கன்னா 12 மணி, மதியம் 12 மணிங்க. 12 மணி இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கு இவரோட வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுங்க. தட்டுற சத்தம் கேட்டுட்டு இவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர் லேசான தூக்கத்துக்கு மாறுறாரு. மாறிட்டும் மறுபடியும் இவருக்கு வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால கதவை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டிலேருந்து எழுந்து மெதுவாக நடந்து வராங்க. அதுவும் தூக்கத்திலே தான் வந்துட்டு இருக்காரு. வரவே இவருக்கு ஜில்லுன்னு ஒரு காற்று அடிச்சிருக்குங்க. பயங்கர கூலிங்கான ஒரு காற்று. கூடவே அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் எப்படி ஒரு சத்தம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் எப்படி ஒரு ஸ்மெல் அடிச்சிச்சோ அதே மாதிரியான ஸ்மெல்லு தாங்க இங்கே அந்த ஜில்லுன்னு காற்றடிக்கும் போதும் அதே ஸ்மெல்லும் அடிச்சிருக்கு. இவருக்கு உயிரே கையில் இல்லையாங்க, கொலையெல்லாம் நடுங்கி வச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு உச்சந்தாலிருந்து கீழ் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஒரே பயத்தில் நிறைஞ்சிட்டாராங்க. திறக்கலாமா வேண்டாமா, ஊர் ஆளுங்களா இருந்தால் என்ன பண்ணுறது, இல்லை அந்த அமானுஷமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்திலே மெதுவாக கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆஹா, நம்ம வீடு வரைக்கும் அந்த அமானுஷம் வந்துருச்சுடா சாமி, அந்த பேய் கண்டிப்பாக இங்கே தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திடீர்னு நல்லா டக்குன்னு சாத்திட்டு என்ன பண்ணுறாருன்னா குறுக்கு ஒரு விளக்கமாறு போட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்து பெட்ஷீட்டை இழுத்து போத்துன வந்தாங்க. எந்திரிக்கவே இல்லையாங்க. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சாங்க. குளிர் காய்ச்சல்ல இவரும் நடுங்கிட்டே இருந்திருக்காரு. இவர் வந்து உள்ள டாப்பால் போட்டுருக்கிறதுனால அவர் தூங்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவர் மட்டும் உள்ள படுத்துட்டு இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு குளிர் காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவராகவே தானா முடியாம எழுந்து வந்து கதவை திறந்துட்டு அந்த வீட்டு வாசப்படியில் உட்காந்து யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது, யாராவது மருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்களே அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஊர்லயே 2 நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அரவிந்த் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர், அவங்கள்ட்ட சொல்லிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரும் மருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாராங்க. அதுக்கப்புறமா 4 நாள் வரைக்கும் அந்த காய்ச்சல் அவருக்கு சரியே ஆகலையாங்க. 4 நாள்ல காய்ச்சல் மட்டும் இல்லாம வேறு சில அமானுஷமும் இவருக்கு நடந்திருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியா
இவர் மருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தாரு அப்படின்னா நைட் நேரத்தில் மட்டும் யாரோ இவரோட கட்டிலுக்கடியில் வந்து படுக்கிற மாதிரியும், அந்த கட்டில் வந்து இவர் படுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட முதுகை வந்து மேலே கீழே யாரோ தூக்கி 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 போடுற மாதிரியான ஒரு ஃபீலும் இவருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இவங்களோட வீட்டு கதவை யாரோ படன்னு டம்மு டம்மு டம் டம்னு அடிக்கிற மாதிரியான அந்த சத்தமும் கேட்டுட்டே இருக்கு. இது என்னதான் அப்படின்றது எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்ச்சல் எல்லாம் 4 நாள் வரைக்குமே இருந்துச்சுல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் ஆயிட்டாரு. கடைசியா டீ கடைக்காரர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு நபருக்கு தெரியும்னு சொன்னாங்க, அந்த நபரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் முடிவு எடுத்து அங்கேயும் போறாங்க. போயிட்டு அங்க நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத கேட்கும்போது தான் இவருக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சாங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனில் தான் இருந்திருக்கு. நல்லாவே மக்கள் எல்லாம் அங்கே போயிட்டு வர இருந்திருக்காங்க. ஆஃபீஸுங்களும் இருந்திருக்காங்க. இருந்த போதிலும் இந்த கிராமத்தில் உள்ள ஒரு 4 பெண்கள்ங்க, அந்த பெண்கள் ரொம்ப ஏழ்மையான பெண்கள் தான் போல. இந்த ஆஃபீஸருங்கள்கிட்ட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்குறதோ இல்லை ஏதாவது கேட்கறதுக்காக போகும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணை பிடிச்சி ரொம்பவே சித்திரவதைப்படுத்தி ரொம்ப வன்கொடுமை பண்ணியிருக்காங்கங்க. அங்கே வன்கொடுமை உள்ளான அந்த பெண்கள் தான், அங்கே இறந்து போன பெண்களோட ஆன்மா தான் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் இருந்திருக்கு. இதே மாதிரி 4 பெண்கள் சாகுற வரைக்கும் இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியல. அவ எங்கேயோ போயிருப்பா போல, ஏதோ ஆகியிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் விட்டுருக்காங்க. 4வது பெண் செத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு அந்த ஆஃபீஸருங்க இல்லாமல் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே ஒரு ரூமில் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து தூங்க சின்னதாக பாய் எல்லாமே வச்சிருந்துருக்காங்க. அந்த ஹால் மாதிரியான இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க போலங்க. அங்கதான் நைட்டும் தூங்குவாங்க போல. அப்போ சரியா அன்னைக்கு நைட்டு 4வது பொண்ணு இறந்து சரியா அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. நல்லா படுத்தவங்க பார்க்கலையே அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் இறந்தும் போயிருக்காங்க. என்னடா யாருமே எந்திரிச்சு வெளியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஊர்க்காரங்களாம் பார்க்கும்போது தான் இவங்க 4 பேரும் 5 பேருமே அந்த ஆஃபீஸருங்க 5 பேரும் அதே இடத்துல இறந்து கிடக்குறாங்க. எப்படி இவங்க 5 பேரும் ஒரே நேரத்தில் சாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரே குழப்பம். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸருங்கெல்லாம் இருப்பாங்களே அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி போலீஸ்ட்டெல்லாம் சொல்லி அந்த பாடியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி அவங்க இது கொடுத்துட்டாங்க. அவங்களையும் அவங்களோட ரிலேட்டிவ்லாம் வந்து நல்லடக்கம் செய்யறதுக்காக அந்த உடலை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே அந்த பெண்களுக்கு வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்ற விஷயமே அந்த ஊருக்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நைட்ல மட்டும் அழுகிற சத்தம், என்னை விட்டுரு, நான் இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன், என்னை எதுவும் பண்ணிடாத, என்னை விட்டுரு, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களா கூச்சல் போடுற மாதிரியான சத்தங்கள் கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இந்த ஊருக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அங்க வந்து பெண்களுக்கு ரொம்ப வன்கொடுமை பண்ணி கற்பழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஊரால ஒருத்தர் ரொம்ப வயசான நபர் தாங்க, அவர் தாங்க சொல்லியிருக்காரு, சுந்தர் அப்படின்றவர்கிட்ட. சரிங்க, இது வந்து நீங்க வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கலையா? யாராவது ஒரு பூசாரியோ இல்லை ஏதாவது ஒரு மாந்திரிகரையோ கூட்டிட்டு வந்து இந்த பஞ்சாயத்துல உள்ள அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வெளியே போயிடும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு யாருமே இந்த ஊருக்காரங்க துணிச்சலோட வரவே இல்லை. தம்பி, நீ மட்டும்தான் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ள அதுவும் தைரியமா போயிருக்க. முறையா அந்த பெண்கள் இறந்து அந்த ஆஃபீஸருங்களாம் இறந்ததுக்கு அப்புறம் கூட்டப்பட்ட இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை நீ தான் திறந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னால முடிஞ்சா நீ ஏதாவது பண்ணி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சுந்தர் அப்படின்றவரோட அம்மா கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா நீ போனதே போயிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் ஒரு மாந்திரிகர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்பாடு பண்ணி அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூஜையும் கரெக்டாக மழை காலமாக இருக்கணும், அமாவாசை காலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையும் அமாவாசையும் எப்படி ஒன்றா சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதம் அமாவாசை அன்னைக்கு லேசான மழை பெஞ்சிட்ருக்கு. இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி இருக்கார்ல, அந்த மாந்திரிகர் இருக்கார்லையா, அவரையும் வர வச்சு அங்கே வந்து பூஜைகளெல்லாம் நடத்துகிறாங்க. பூஜைகள் நடத்தவேங்க இங்கே வந்து ஹோமம் வளர்த்து பூஜை நடக்கும்போது அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்குள்ள நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு 3 பெண்களோட உருவம் நல்ல தத்ரூபமா அப்படியே ஒரு மணலால் உருவான உருவம் மாதிரி வந்துட்டு போனதை சுந்தர் அப்படின்றவரும் பார்த்துருக்காரு. அடுத்தது இந்த பெண்களுக்கு என்ன வேணும், எதனால என்ன இப்படிலாம் பண்ணனாங்க, ஏன் இங்கே வந்து வெளியே உட்கார்றவங்க கூட ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்றாருன்னா அந்த மாந்திரிகிட்ட கேட்க சொல்றாங்க. அந்த ஆன்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து அந்த ஆஃபீஸருங்க வந்து ரொம்ப ரொம்ப வன்கொடுமை பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணின மாதிரி
இந்த ரூம்குள்ள வரவங்க மறுபடியும் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை ரொம்பவே சித்திரவதைப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்துல தான் அந்த ரூமுக்குள்ளேயோ அல்லது அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ள வெளியவோ எந்த ஆண்கள் வந்து உட்கார்ந்தாலும் இவங்க பயத்துல தான் அவங்கள வந்து ஏதாவது பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்ததா அந்த மாந்திரிகர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பெண்களோட ஆன்மாவுக்கு வந்து மோட்சத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல அந்த பழைய ஒரு நாத்தம் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த நாத்தம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருக்கு. அந்த புழுதிகள் அதுக்கப்புறம் மொட்டடிகள் எல்லாத்தையுமே அன்னைக்கு அந்த மாதிரி இருக்கும் போதே க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த கட்டடத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போது அந்த கட்டடத்துக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து ரொம்ப புது கட்டடமாகவும் மாற்றி கொடுத்துட்டு தான் சுந்தர் அப்படின்றவர் அந்த ஊரை விட்டு போயிருக்காரு. சுந்தர் இவ்வளோ வேலைகள் செஞ்ச காரணத்தினால அந்த ஊர் மக்கள் சுந்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில் நான் பல டைம் பல இடத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரியான அமானுஷங்கள் நிகழ்ந்ததே கிடையாது, இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஆனா அந்த ஊருக்கு போனதை நினைச்சாவே இன்னுமுமே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். மீண்டும் அடுத்து நம்ம போற இடத்துல நமக்கு இது மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடய தான் போவேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல எனக்கு அந்த அமானுஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சுந்தர் அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பேய் அனுபவங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அது நம்மளோட சேனல்ல வீடியோவா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.